ஐநாட் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வராங்க. ரூமுக்குள்ள வந்து பார்த்தா சோழன் படுத்திருக்காரு. சோழன் எந்திரிங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும். நிலா ரொம்ப டயர்டா இருக்கு நிலா, நான் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து படுத்தேன். அண்ணன்கிட்ட சொன்னீங்களா, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும். ரொம்ப டயர்டா இருக்கு, போய் தூங்குறேன்னு சொன்னேன். சோழன் சோழன் என் மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்குறதுக்காகவே பண்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஏன் நிலா உண்மையை தானே சொன்னேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்களா, நைட்டும் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா, நான் இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவோம். சோழன் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சோழன், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணால் அவங்க வெளியில் என்ன நினைப்பாங்க, சும்மாவே எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப கூச்சமாக இருக்குது, இதில் வேற நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னு வைங்களேன். சோழன் எந்திரிங்க சோழன், முதல்ல போயிட்டு குளிச்சுட்டு வாங்க, குளிச்சுட்டு சாப்பிட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஓனர் ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஓனர்கிட்ட நான் ஒரு வாரத்துக்கு லீவு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஒரு வாரத்துக்கு லீவு சொல்லியிருக்கீங்களா, எதுக்கு எதுக்கு ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஒரு வாரம் எதுக்கு, அப்படியே ஜாலியா இருக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பக்கத்துல வந்து கையை பிடிச்சு சோழன் பேசவும், இதெல்லாம் ஒன்றும் வேணாம் போதும், ரொமான்ஸ்லாம் பண்றதுக்கு நேரம் இருக்கு, காலையில ரொமான்ஸ்க்கெல்லாம் இடம் கிடையாது, ஒழுங்கா வேலைக்கு போயிருங்க சோழன் அப்படின்னு சொல்லி நிலா மிரட்ட சரி சரி போறேன், எதுக்கு இப்படி கோப்பர் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நீங்க இப்படி உள்ள வந்து படுக்கிறது, அப்புறம் அந்த லீவு போறது, சும்மா என் பின்னாடியே சுத்துறது, இதெல்லாம் பண்ணாதீங்க சோழன், வெளியில அவங்களாம் என்ன நினைப்பாங்க, அவங்க சேரன் முகத்தெல்லாம் பார்க்க எனக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரி உனக்காக நான் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சவாரி கிளம்புறேன் போதுமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவோம். நீங்க எப்பயும் போல இருங்க, நான் எப்பயும் போல இருக்கேன், நைட்டு மட்டும் வெளியே படுக்காம ரூமுக்குள்ள வந்து படுத்துக்கங்க, அவ்வளவுதான், மற்றபடி மற்றவங்க கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரிலாம் காமிச்சுக்கிற வேணா, நீங்களும் அப்படி காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிலா பாடம் எடுக்க, சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சோழன் ரூமுக்குள்ள இருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியே வராரு. இதை நடேசன் வெளியில ஹாலில் உட்கார்ந்துருக்காரு, அவர் கவனிக்கிறாரு. நிலாவும் பார்த்தா வெக்கப்பட்டுக்கிட்டே சோழன் பின்னாடியே வர, என்னம்மா எந்திரிச்சாச்சா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், எந்திரிச்சாச்சா அங்கிள், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு மாதிரி முகத்துல பூரிப்பு வெக்கம் எல்லாம் கலந்து இருக்கவும், அப்ப நல்லது நடந்திருக்கு போல, அப்ப என் குடும்பம் விருட்சமாயிரும் அப்படின்னு சொல்லி நடேசன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சரிம்மா கல்யாணம் ஆயிருக்கு, அவனை கூட்டிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், கோயிலுக்கா எதுக்கு அங்கிள், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நல்லது ஒன்று நடந்திருக்கு, 2 பேரும் புருஷன் மண்டாட்டியா வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க, 2 பேரும் ஒன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் வலுக்கட்டாயமா சொல்ல, சோழன் அப்பதான் குளிச்சுட்டு வராரு. கோயிலுக்கா என்ன நிலா இவரு சொன்னாரா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, ஆகா சோழா தகப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கு, அப்படியே நிலாவை கோயிலை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டு இன்னைக்கு பொழுது இப்படியே கடத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைக்க, அப்பதான் நிலா, சோழன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம். அப்படியெல்லாம் இல்ல, இப்பதானே இவரு சொன்னாரு நல்லது நடந்திருக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு, அதான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் நிலா, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமா சோழன் ரூமுக்குள்ள போக, சோழன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பின்னாடியே வராங்க. சோழன் இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் கட்டாயமா போயே ஆகணுமா, நீங்க உங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சவாரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி நீங்க கிளம்புங்க, நானும் அப்படியே திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஏதாவது ஒர்க் இருக்குன்னா ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அதான் அவர் சொல்றாருல நீ தான் அவர் பேச்சை மதிக்கணும் கேட்கணும்னு சொல்லுவியே, அதான் இன்னைக்கு அவருடைய பேச்சை கேட்டு நடக்கலான் இருக்கேன், கண்டிப்பா நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சோழன் டிப்டாப்பா ட்ரெஸ் மாத்த, போ நீ என்ன சுடிதார் நின்றுகிட்டு இருக்க, போய் நேத்து மாதிரி சாரி கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நீங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு மட்டும் தெரியுது சோழன் அப்படின்னு சொல்லி நிலாவும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வராங்க. 2 பேரும் போயிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க தகப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பைக்ல கோயிலுக்கு போறாங்க. நல்லா இப்படியே சுத்துறீங்க சோழன், இப்படியே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் சேரனை நான் கல்யாணம் என்ன ஆகுறது, அப்புறம் இந்த வீட்டை எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அதெல்லாம் பொறுமையா பண்ணலாம் நிலா, நேத்து தானே நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீலாம் பார்த்துருப்பியே புதுசா கல்யாணம் ஆனவங்க பார்க்கு பீச்சு தேட்ரு அப்புறம் ஹனிமூனு இதுக்கெல்லாம் போவாங்கல்ல, ஆமா நம்ம எப்ப ஹனிமூன் போறது அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ஹனிமூன் தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் சோழனும் பேசிக்கிட்டு கோயிலுக்குள்ள வந்துகிட்டு இருக்க, அப்பதான் கோயில்ல ஒரு மரத்து கீழே நின்று எல்லாரும் தொட்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, குழந்தை இல்லாதவங்களாம் அந்த தொட்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு அது பக்கத்திலேயே ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்காரு. ஏமா நீ இந்த மரத்துல ஒரு தொட்டில கட்டு அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரு நிலாவை கூப்பிட்டு சொல்ல, அப்பதான் நிலா திருன்னு முழிக்கவும், நிலா நம்மள இருக்காது வா போலாம் அப்படின்னு சொல்லி
சோழன் நிலா கையை பிடிச்சு கூட்டிட்டு வர, ஏமா நில்லு, உன்னையத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரு மறுபடியும் நிலாவை கூப்பிட, என்னையவா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், உன்னையதாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரு கூப்பிடுறாரு. நிலாவும் போறாங்க. இந்த மரத்துல நீயும் ஒரு தொட்டியில கட்டு, எண்ணி 10 மாசத்துல அந்த முருகனே உனக்கு பிள்ளையா வந்து பரப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லவும் நிலாவுக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. குழந்தையா, இப்பத்திக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினைக்க, நீ என்ன நினைச்சாலும் எண்ணி 10 மாசத்துக்குள்ள உனக்கு உன் கையில ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கட் அண்ட் ரைட்டா சொல்ல, குழந்தையா, இது நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஏனிலா, அவர் தான் சொல்றாரு, நீயும் அந்த தொட்டியில எடுத்து அந்த மரத்துல தான் கட்டே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும். சோழன் அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு, அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் வேணாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், என்ன நிலா நீனு, நான் வேணா கட்டவா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவோம். என்ன உங்களுக்கு இப்ப குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இப்ப இல்ல, அவர் சொன்ன மாதிரி அதுக்குதான் இன்னும் டைம் இருக்கே, நம்ம வீட்லயும் ஒரு குட்டி குழந்தை இருந்தா நல்லா தானே இருக்கும், நல்லா இருக்கும் தான், ஆனா அதுக்கப்புறம் அது ஸ்கூலு, ஃபீஸு, காலேஜ், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நிலா முதல்ல குழந்தை வர்றதுக்கான ப்ராசஸ் இருக்கு, அதுக்கப்புறம் குழந்தை வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சோழன் அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் கையை பிடிச்சு கூட்டிட்டு வர, நீ இதுல கட்டுனாலும் கட்டலைனாலும் எண்ணி 10 மாசத்துல ஓ வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும், உன் கையில ஒரு குழந்தை தவளும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரு அழுத்தம் திருத்தமா நிலா சோழன் காதுல கேட்கிற மாதிரியே சொல்றாரு. ஏனிலா, இவர் சொல்ற மாதிரி 10 மாசத்துல குழந்தை வந்துருமா என்ன அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், தெரியலையே சோழன், இவர் ஏதோ உண்மையை சொல்றாரோ பொய் சொல்றாரோ, ஆனா எனக்கு இப்பயே பயமா இருக்கு சோழன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், பயமா இருக்கா, எதுக்கு உனக்கு பயம் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், குழந்தை, பிரெக்னன்சி, டெலிவரி, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயம் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் கையை பிடிக்கவும், அட லூசே, நான் என்னமோ உன்னை ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேன், எல்லா பெண்களும் குழந்தை பெத்துக்கிறாங்க தானே, நீ என்ன இதுக்கு இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சொல்றது ஈஸி தான் சோழன், ஆனா நான் என் அண்ணியை பார்த்துருக்கேன், அவங்க டெலிவரி பெயின் பயங்கரமா வந்து அவங்க அழுததெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அப்பெல்லாம் பார்க்கையில எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, இப்போ எனக்கு ஒரு குழந்தை அப்படின்னு நினைக்கையில ரொம்ப பயமா இருக்கு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயப்படவும், அதான் உன் கூட நான் இருக்கல நிலா, இதுக்கெல்லாமா பயப்படுவோம் அப்படின்னு சொல்லி சோழன் நிலாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிலா முகத்துல பார்த்தா கோயிலுக்கு போகும்போது இருந்த கலை வீட்டுக்கு வரும்போது இல்ல. இதை நடேசன் கவனிச்சுட்டு, என்னம்மா மருமகளே, கோயிலுக்கு போகையில முகம் அப்படியே பிரகாசமா இருந்துச்சு, இப்ப என்ன ஒரு மாதிரியா வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, அப்பதான் சோழன், ஆமா நீங்க தானே சொன்னீங்க சும்மா இருந்தவள வீட்டுல கோயிலுக்கு போன்னு, அங்கே கோயிலுக்கு போய் இவன் மனசுதான் ஹர்ட் ஆகி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், மனசு ஹர்ட் ஆயிருச்சா, ஏன் என்ன